நம்ம இன்றைக்கி கோதுமை வச்சு எப்படி ஒரு அடை பண்ண போகிறோம்னு பார்ப்போம். அதுக்கு கோதுமாவு, இஞ்சி, கொத்தமல்லி, மிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் சேர்த்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு பிசைஞ்சு அதில் எப்படி ஒரு நார்மலாக எப்படி அடை தட்டுவோமோ அதே மாதிரி தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாம் பிசைஞ்சிட்டு அது எப்படி அடை சுடுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாமே இதில் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வேணும்னா மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுலேயே வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. ஸோ இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிட்டு இப்படி ஒரு உருண்டை பிடிச்சிட்றோங்க. இப்போது தோசைக்கல்லை அடுப்பில் வச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி தோசைக்கல்லில் அடை டைப்பில் தட்டி எடுத்துக்கணுங்க. ஸோ இதை அப்படியே திருப்பி போட்டு அடை சுடுற மாதிரி சுட்டு எடுங்க. ஃபைனலாக காமிக்கிறேன். ஸோ நம்ம கோதுமை அடை சுட்ட பிறகு இந்த மாதிரி இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல இதுவாகவும் ஹெல்த்தி ஸ்நாக்காகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் இந்த அடை சுட்டு கொடுக்கலாங்க. ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.